பவுலை கொண்டு ஆண்டவர் தெசலோனிக்கேயர்களுக்கு நிருபம் எழுதுறாரு. தெசலோனிக்கே பட்டணம் அப்படிங்கிறது a city full of temptation. ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, உலக வரலாற்றில் நோவாவின் காலம் முதல் இன்னைக்கு வர இவ்வளவு சீரழிந்த சமூகம் இருந்ததில்லையா? From the time of Noah to till today, இந்த நிகழ்கால சமூகத்தை போல சீரழிந்த கெட்டுப்போன ஒரு சமூகம் உலகத்திலே இருந்ததில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மைதானே இல்லையா? நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு வார்த்தையை யோசிச்சு பாருங்க, ஊடுருவல். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க ரொம்ப பெருசா யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த ஒரு வார்த்தையை யோசிங்க. ஊடுருவல் ஒரு 5 பகுதிகளை உங்களுக்கு சொல்லித்தாரு, நீங்க நிதானமா யோசிங்க. ஆவிக்குரிய சபையில உள்ள இசையில் உலகம் ஊடுருவி விட்டது. ஒன்னாச்சா, பிரசங்கிமார்கள் பேசும் பிரசங்க மேடையில் உலகம் ஊடுருவி விட்டது. சில மேடைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, சாத்தான் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறானோ அதுதானே மனுஷன் பேசுறான். கொஞ்சம் கூட தெளிவா சொல்லணும்னா, சாத்தானுடைய ஏஜெண்டாய் நின்று மனுஷன் பேசுறான். மனுஷன்னு சொல்லும்போ வசனத்தை பேச வேண்டிய மனுஷன், வசனத்தை பேச வேண்டிய மேடை. 3, நீங்க பாடல்களை ஒண்ணு யோசிச்சு பாருங்க. பாடல்களில் உலகம் ஊடுருவி விட்டது. அப்புறம் உடை அலங்காரத்துல உலகம் ஊடுருவி விட்டது. 5வது, ஆவிக்குரியவர்களின் வாழ்க்கை முறையிலையும் உலகம் ஊடுருவி விட்டது. இப்போ அந்த ஊடுருவல் பயங்கரம். பாத்தீங்களா? நம்ம வித்தியாசத்தை காண்பிக்க முடியல, ஏன்னா அந்த ஊடுருவலை நம்மளால தடுக்க முடியல. இசை, பிரசங்கம், பாடல், உடை, வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறைன்னு நான் சொன்னது ஆவிக்குரியவர்களின் வாழ்க்கை முறை. இதுல எல்லாமே உலகம் ஊடுருவி விட்டதுனால சபை மாதிரியா இருக்க முடியாமல் போய்விட்டது. சபை ஒரு மாதிரி ஆகிவிட்டது. கொஞ்சம் வசனத்துக்காக சத்தியத்துக்காக நின்ன உடனே என்ன சொல்லணும்? அவுட் ஆஃப் டேட், வாழ தெரியாதவர்கள். இது போல ரொம்ப டெம்ப்டட் சிட்டி ஆக்கும் தெசலோனிக்கே. அந்த பட்டணத்துல ஒரு தேவ பிள்ளை எங்க நடமாடினாலும் அந்த தேவ பிள்ளைக்கு சோதனைகள் மட்டும்தான். பிரபஞ்சத்தின் ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிற இடமாக தெசலோனிக்கே பட்டணம் இருக்கு. அங்க ஒரு கப்பல் துறைமுகம் இருக்கிறதுனால ஒரு கப்பல் எல்லாம் 3 மாசம் தங்கிட்டுன்னா அந்த கப்பல்ல வருகிறவர்கள் அந்த 3 மாசத்துக்குன்னு தெசலோனிக்காவில் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த 3 மாசத்துக்குன்னு தெசலோனிக்காவில் கல்யாணம் பண்ணி அவங்க கப்பல் புறப்படுகிறது வரை அங்க இருப்பினும் கப்பல் புறப்படும் போது விவாகம் செல்லாததாகிவிடும். அப்படிப்பட்ட பட்டணத்தில் வாழ்கிற தெசலோனிக்கே, மோஸ்ட் டெம்ப்டட் சிட்டிஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்ட். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல பக்தன் பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்ற வார்த்தை பாருங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்ன? அந்த அழைப்பை நிறைவேற்ற கிருபை தருவதில் அவர் உண்மையுள்ளவர். God is faithful in giving you the grace to fulfill your calling.